தமிழ் சினிமால சின்னத்திரை நடிகராகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் திரைப்பட நடிகராகவும் பல தரப்பட்ட திறமைகள் கொண்ட எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு இன்னைக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. இது என்னதான் தாமதமா வந்திருந்தாலும் அது மிகச் சரியான மனிதர்கிட்ட போயிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையாக இருந்தால் ஊரே ஒன்று புகழும், எல்லாம் சுத்த போய். நம்ம எல்லாரும் மொழி படத்துல அவர் நடிச்ச கதாபாத்திரத்தை பார்த்திருப்போம். அந்த பாத்திரம் குழப்பமானதா சவாலானதா இருக்கும். அதுக்காகவே அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் இரவு முழுக்க தூங்காமலே இருப்பாரு. அதே அசதியான முகத்தோட வந்து நடித்து கொடுப்பாரு. அவர் வர சீன்கள்ல நீங்க அவர் ஃபேஸ் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் ஒரே மாதிரியான பாத்திரங்கள்ல சிக்கிக்கொள்ள மாட்டாரு. அவருக்குன்னு எந்த ஒரு டெம்ப்ளேட்டும் இல்லை. தமிழ் சினிமால சிலர்கிட்ட தான் ஒரே நேரத்துல சிரிக்க வைக்கவும் அழ வைக்கவும் திறமை இருக்கு. நகைச்சுவையிலும் உணர்வுகளிலும் இயல்பாக இயங்கி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஜீவனாக்கிய இவர் இன்னைக்கு தேசிய விருது வாங்குறது உண்மையிலே பெருமையான தருணம்.